ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜெர்மன் நாட்டில் வேல்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கூட்டம் ஒன்று நடந்ததாம். அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய ரிவைவல், அதாவது எழுப்புதல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிமித்தமாக அந்த ஜெர்மன் நாட்டில் இருந்த அந்த வேல்ஸ் என்ற பகுதியிலிருந்து நிறைய மிஷனரிகள் புறப்பட்டு உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கு சென்றார்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு மிஷனரி அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் என்ற பகுதியில், உங்களுக்கு திசை தெரியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். முதல்ல 4 திசை இருக்கிறது. அந்த 4 திசைகளில் 8 திசைகள், அதுக்கப்புறம் 16 திசைகள், அப்படியெல்லாம் தொடர்ந்து வரும். அதில் நார்த் ஈஸ்ட்ன்றது எப்படின்னா வடக்கு, அதை வர கிழக்குக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அது நார்த் ஈஸ்ட் அப்படின்ற பகுதி. அந்த பகுதியில் தான் அஸ்ஸாம் அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்கிறது, அஸ்ஸாம். இந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நாகா அப்படின்னு சொல்லக்கூடிய இனத்து மக்கள், ஆதிவாசிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். நான் சொல்வது 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாகா என்கின்ற ஆதிவாசி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மத்தியில் இவர் சுவிசேஷம் அறிவித்தாராம். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்பவும் சொல்கிறேன். ஜெர்மன் நாட்டில் வேல்ஸ் என்ற பகுதியில் ஏற்பட்ட ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவைவல், அதாவது எழுப்புதல். அதன் மூலமாக நிறைய பேர் மிஷனரிகளாக புறப்பட்டு போனார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர் இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்தில் அவர் ஒரு மிஷனரியாக பணியாற்றினார். மிஷனரியாக பணியாற்றும் பொழுது நாகா இனத்து மக்கள், ஆதிவாசி மக்கள் மத்தியில் போய் பணியாற்றினார். அந்த நாகா இனத்து மக்களை குறித்து சொல்லணும்னு சொன்னால், திருமணத்திற்கு முன்னதாக யார் ஒருவன் மனிதர்களுடைய தலைகளை வெட்டி அவங்க வீட்டில் தோரணமாக வச்சுருப்பாங்களாம், மனிதருடைய தலைகளை. அதில் யார் அதிகமான தலையை வச்சுருக்கிறானோ அவனுக்கு தான் அதிகமாக நல்ல ஒரு திருமணத்தை செய்து கொடுப்பார்களாம். ஒரு பெண்ணை கொடுக்கறதுக்கு ரொம்ப முயற்சி செய்வார்களாம். அந்த மாதிரியான ஒரு இனத்து மக்கள், அந்த நாகா இனத்து மக்கள். அதில் ஒரு குடும்பத்தின் மக்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஊர் தலைவர் அந்த குடும்பத்தை கொண்டு நிற்க வச்சிட்டாராம் பஞ்சாயத்தில் கொண்டு நிற்க வச்சிட்ட பிறகு அவர் கேட்டாராம், அந்த தலைவர், ஊர் தலைவர், இயேசுவை நீ மறுதளிச்சிரியா? இயேசுன்னு சொல்கிறாங்களே, அந்த இயேசுவை நீ மறுதளிச்சிரியா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்டாங்களாம். அவர் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே, உன்னுடைய 2 பிள்ளைகளை நான் கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 2 பிள்ளைகளை நான் கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பரவாயில்லை அப்படின்னு சொன்னாராம். அந்த பஞ்சாயத்திலேயே அந்த 2 பிள்ளைகளை கொன்று விட்டார்களாம். அவர்கள் பிணமாக கிடக்கிறார்கள். இப்போது இயேசுவை மறுதளிச்சிருவியா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவர் கேட்டாராம். கேட்ட உடனே அவர் முடியாது அப்படின்னு சொன்னாராம். இப்பொழுது உன்னுடைய மனைவியை நாங்கள் கொன்று விடுவேன் அப்படின்னு சொன்னாராம் அவர் தலைவர். பரவாயில்ல அப்படின்னு சொன்னாராம். அவர் மனைவியையும் கொன்று விட்டார்கள். இப்போ இவர் மட்டும் தான் நிற்கிறார். இப்பொழுது சொல், இயேசுவை நீ மறுதளிச்சிரியா அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போவும் அவர் முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். முடியாதுன்னு சொன்னோன்னே அவரையும் கொன்று விட்டார்கள். அப்போது அந்த குடும்பத்தில் 2 குழந்தைங்களை கொண்டுட்டாங்க, அவருடைய மனைவியை கொண்டுட்டாங்க, அவரையும் கொண்டுட்டாங்களாம். கொண்டுட்ட பிறகு அந்த பஞ்சாயத்து கலைந்து சென்று விட்டது. இரவில் அந்த தலைவருக்கு தூக்கமே வரலையா. ஏன் வரல அப்படின்னு சொன்னால், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுன்னு ஒருத்தர் வந்தார். அந்த ஜெர்மன் நாட்டில் வேல்ஸ் என்ற பகுதியில் ஏதோ சொல்கிறாங்களே, அந்த பகுதியில் ஒரு ரிவைவல் நடந்தது. அதுலேருந்து ஒரு மிஷனரி சொன்ன உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டார.
அப்போது இவருடைய மனதினுடைய உறுதி நிலைமை, அந்த நிலையை யோசித்து பார்த்தாராம். குழந்தைங்க 2 பேரும் வெட்டிட்டோம், அவருடைய மனைவியும் வெட்டிட்டோம், அவரையும் வெட்டிட்டோம். அப்போது அவர் அமைதியாக சரின்னு ஒத்துக்கிட்டார, இயேசு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல அந்த தலைவர் இரவு முழுதும் தூங்கவே இல்லையா. அதன் பிறகு மறுநாள் காலையில் மறுபடியும் பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. அந்த ஆதிவாசி மக்கள் நாகான்றவங்களில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தொட்டார் அவங்கள, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அந்த ஊர் தலைவரே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். நான் சுருக்கமாக அதை சொல்லுகிறேன், ஊர் தலைவரே அதை ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த சமயத்தில் தான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் அந்த பாடலை அவர் எழுதுனாங்களாம். சரியா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு சொல்லி நினைக்கிறேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த பாடல் அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனிதர் பின்னோக்கி செல்லவே இல்லையா, மறுதளிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உன்னுடைய 2 பிள்ளைகளை கொண்டுடுவேன் பரவாயில்ல, உன்னுடைய மனைவியை கொண்டுடுவேன் பரவாயில்ல, ஒன்றையே கொண்டுடுவியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்லையா, இந்த உலகம் எனக்கு பின்னால் தான் இருக்கும், உலகம் என் பின்னே சிலுவை எனக்கு முன்னால் இருக்கையா அப்படின்னு சொன்னாரா. அந்த அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட 4 சரணங்கள், இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை அப்படின்னு ஒரு சரணம் இருக்கிறது. என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன் அப்படின்னு ஒரு சரணங்கள் இருக்கிறது, ஒரு சரணம் இருக்கிறது. இன்னொரு சரணம் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் அப்படின்னு ஒரு சரணம் இருக்கிறது. அதனால் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பாடல், அந்த பாடலில் நான் பாடின அந்த ஒரு சரணத்தில் பார்த்தீங்கன்னா, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சிலுவை குறித்து ஒரு 2 நாள் அல்லது ஒரு வேளை அதிகமானால் 3ஆவது நாள் ஒரு வேளை நான் எடுப்பேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இது கொஞ்சம் ஒரு செய்தி மாதிரி இருக்காது, ஆனால் சில தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த தகவல்களை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதில் குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள், அவர்களுக்கு என்னன்னு பேருனா எபிரேய மக்கள் அப்படின்னு பேர் உண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு. இது முதல்ல இருந்த ஒரு பேர். அதன் பிறகு சாலமோனுடைய காலத்தில் தான் யூதர்கள் அப்படின்னு பிரிஞ்சாங்க தனியாக. யூதா கோத்திரமோ பென்யமின் கோத்திரமோ இது 2 தனியாக பிரிந்தது. அதன் பிறகு மீதி 10 கோத்திரங்கள் தனியாக பிரிந்தது. அந்த 10 கோத்திரங்களை சாலமோனுடைய பணிவிடைக்காரன் அல்லது வேலைக்காரன் யெரொபெயாம் அப்படின்றவன்
சமாரியாவில் அவரை கொண்டு வந்து அந்த மக்களை அந்த இடத்துல சமாரியாவை தலைநகராக கொண்டு அங்கே ஆட்சி செய்கிறான். அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் அப்படின்ற பேர் அவர்களுக்கு உண்டானது. இந்த சாலமோனுடைய மகன் ரெகோபயாம், அவருடைய பேர் ரெகோபயாம், அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த யூதா கோத்திரத்தையும் பென்யமின் கோத்திரத்தை இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு வந்து யூதா தேசத்தில் கொண்டு வந்து அந்த எருசலேமை தலைநகராக கொண்டு அங்கே ஆட்சி செய்கிறார். இந்த யூதா தேசம் அப்படிங்கிறது தான் யூதர்கள் வாழுகின்ற ஒரு பகுதி. அந்த யூதா தேசம் என்பது தென்னாடு. ஒரு மேப் ஒன்று வரைகிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு மேப் இருக்கிறது, உலகம் படம் இருக்கிறது, தமிழ்நாடு படம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பார்க்கும் பொழுது மேலே இருக்கிற பகுதி இந்த கிரீன்லாண்டு, கனடா, ரஷ்யாலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வடக்கு பகுதிகள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்படியானா மேலே வடக்கு, கீழே பார்த்திங்கன்னா தெற்கு. என்னுடைய வலதுபுறத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நேராக இப்படி பார்க்கும் பொழுது வலதுபுறத்தில் ஈஸ்ட்டு கிழக்கு, இடதுபுறத்தில் மேற்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் மேப்பில். அதே தான் இந்த பாலஸ்தீனாவில் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது தென்னாடு தெற்கு பகுதியில், கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியது தெற்கு பகுதி, அங்கே தான் யூதேயா. அதன் பிறகு அப்படியே மேலே வந்தீங்கன்னா சமாரியா. அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா கலிலேயா. இந்த 3 பகுதிகள் இருக்கிறது. இது சமாரியாவுக்கு வடநாடு என்று பெயர், யூதேயாவுக்கு தென்னாடு என்று பெயர். சரி, அது எப்படியா இருக்கட்டும். இயேசுநாதரை யாருக்கு பிடிக்கல? கொஞ்சம் என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் உங்களை. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வேதம் தெரியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து என்கிட்ட பேசுங்க. இயேசுநாதரை யாருக்கு பிடிக்கல? யார் கொலை செய்யணுன்ட்டு முயற்சி பண்ணாங்க? யூதர்கள் முயற்சி பண்ணாங்க இயேசுநாதரை கொலை பண்ணிடணுன்னு சொல்லி. அப்படின்னா இந்த யூதர்கள் இயேசுவை கொலை செய்யணும்னு சொன்னால் அவர்களுடைய தண்டனை என்ன தண்டனை? கல்லெறிந்து கொள்வது தான் அவர்களுடைய தண்டனை. கல்லெறிந்து தான் கொன்றிருக்கணும். ஆனால் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவாவில் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆகான் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறான். இவன் ஆயி பட்டணத்துக்கு முன்னால் எரிகோ பட்டணத்தில் ஆண்டவர் அனுப்பும் பொழுது அந்த பட்டணத்தை அழிச்சிட்டு வாங்க, அதிலிருந்து ஒரு பொருளையும் எடுத்துக்கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஆகான் என்பவன் என்ன பண்ணிட்டான்? அங்கேருந்து சில பொருட்களை கொண்டு வந்துட்டான். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அவர் என்ன சொன்னாரோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதனால் அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாததுனால அவனை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அந்த மக்களெல்லாம் சேர்ந்து, யோசுவா அவனோடு கூட சேர்ந்தவர், அவன் தலைவனாக இருக்கிறான், அவர்களோடு கூட சேர்ந்தவர்கள் எல்லாம் கல்லெறிந்து, யாரை? ஆகானை, அவனுடைய மனைவியை, அவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் கல்லெறிந்து கொன்று கற்களினால் என்ன பண்ணுறாங்க? நிரப்புறாங்க. அது ஒரு 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 படத்தாக்கில் செய்கிறாங்க அந்த வேலையை. அதுக்கு அந்த பேரும் வச்சுருக்கிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அந்த பேர். அதே போல் புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்தேவான் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த ஸ்தேவானை பவுலுடைய காலில் தான், பவுல் அப்போ வாலிபனாக இருக்கிறான், சவுலாக இருக்கிறான். சவுலுடைய காலில் அவங்களுடைய துணிகள் எல்லாம் கழட்டி வைக்கிறாங்க, சாட்சியாக வைக்கிறாங்க அவனை, சவுலை. அவனுடைய பாதத்தில் துணிகள் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே யோவான் 18ஆம் அதிகாரம் 31, உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்களே நியாயம் தீர்த்துக்குங்களேன். இயேசுநாதர் கொலை செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, நீங்களே அதை முடிவு பண்ணிக்கங்களேன், நீங்களே உங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யூதர்கள், நாங்கள் ஒருத்தனையும் மரண ஆக்கினைக்கு உட்படுத்துறது எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு அதுக்கு அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் நான் சொன்ன அந்த உதாரணங்கள் பார்த்திங்கன்னா, அந்த ஆகானையும் அப்படி தான் கொண்டு போடுறாங்க, ஸ்தேவானையும் அப்படி தான் கொலை செய்கிறார்கள் இயேசுநாதருக்கு பிறகு, அதன் பிறகு. அப்படியானால் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோமர்களுடைய தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த பாலஸ்தீனாவை, பாபிலோன் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ரோமர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தென்னாடு, வடநாடு, கலிலேயா. தென்னாடு என்பது யூதேயா,
வடநாடு என்பது சமாரியா, அதுக்கப்புறம் கலிலேயா. எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறவர்கள் ரோமர்கள். இந்த ரோமர்கள்கிட்ட சில தண்டனைகள் இருந்தது. அது என்ன தண்டனைகள் அப்படின்னு சொன்னால், சிலுவையில் அறைதல் அப்படி ஒரு தண்டனை இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயிலில் அடைக்கிறது. ஜெயிலில் அடைக்கிறதுனா நம்மளுடைய சாதாரணமாக ஜெயில் அடைச்சிட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளரா சுற்றி திரிஞ்சின்னு வராங்களா, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. கடுமையான தண்டனை ஜெயிலில் அடைக்கிறது. கண்டமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. குரூசிஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலுவையில் அறைதல். நாடு கடத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா ஒருத்தர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாருன்னா ஒருத்தரை இயேசுநாதர் காலத்துக்கு பிறகு நாடு கடத்தியிருக்காங்களா ஒருத்தர்? தெரியுமா உங்களுக்கு யாருன்னா? யோவானை நாடு கடத்துகிறார்கள். எந்த இடத்துக்கு நாடு கடத்துனாங்க? பத்ம தீவுக்கு நாடு கடத்துகிறாங்க. அது தீவு எப்படிப்பட்ட இடம் தெரியுமா உங்களுக்கு? அந்த தீவு நிறைய எரிமலைகள் நிறைந்த இடமா. அந்த பத்ம தீவு எரிமலைகள் நிறைந்த இடம். அந்த எரிமலைகள் இருக்கிறதுனால அந்த பகுதி எப்பொழுதுமே சூடாக இருந்துக்கிட்டே இருக்குமா, அனலாக இருக்குமா. அதனால தான் அந்த பகுதிகளுக்கு இப்படிப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் நாடு கடத்துகிறார்கள். அதை கொஞ்சம் குறித்து வச்சிங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசுநாதரை பிடிக்கலன்றது யூதர்கள் கல்லெறிந்து தான் கொலை செய்திருக்க வேண்டும். ஆனால் இயேசுநாதரே சொல்கிறாரு, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, எப்போ சொல்கிறாரு? முன்னாலேயே சொல்லிட்டாரு. சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாலேயே சொல்கிறாரு. யூதர்கள் எப்படி இருந்தாலும் சிலுவையில் தான் தன்னை ஒப்பு கொடுப்பார்கள்னு இயேசுநாதருக்கு தெரியும். யூதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசுவை சிலுவையில் அறையறதுக்கு தான் ஒப்பு கொடுக்குறாங்களே தவிர, இங்கே தனியாக இவர்கள் கல்லெறிந்து கொள்வதற்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. இதுக்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் என்னன்னா, இயேசுநாதரை பிடிச்சின்னு மலைக்கு மேலேருந்து அங்கே கீழே தள்ளி விடுறதுக்கு போவாங்க யூதர்கள். அவர் என்ன பண்ணிடுவார்? மறைஞ்சிடுவார். என் காலம் இன்னும் நிறைவேறலை, இன்னும் என் காலம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவார். இது எல்லாம் இவர்கள் மனதில் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எப்படி ஆயிலும் இயேசுவை சிலுவையில் தான் அறையணும். அன்ற நாட்களில் சிலுவையில் அறையும் பொழுது கயிறு வச்சுன்னு கட்டுவாங்களாம். சிலுவையில் கைகளையும் கால்களையும் சிலுவையில் கட்டுவாங்களாம். கயிறு வச்சு தான் கட்டுவாங்களாம். ஆனால் இயேசுநாதருக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆணிகள் அடிச்சிருக்கிறாங்க. ஏன் ஆணிகள் அடித்தாங்கன்னு சொன்னால், மாயமாக மறைஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த யூதர்களுக்கும் உண்டு. யூதர்கள் பீலாத்துவுக்கும் இன்னும் அந்த போர்ச்சவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இதில் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம், மார்க் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை குறித்து வச்சுங்க. அப்புறம் லூக்கா 9:23 என்ன சொல்லியிருக்குதுன்னா, அனுதினமும் அப்படின்ற வார்த்தை ஒன்று வருது இல்லை, ஒவ்வொரு நாளும் அப்படின்ற வார்த்தை லூக்காவில் இருக்குது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அப்படின்ற இடத்துல டெய்லி அவன் சிலுவை எடுத்துக்கிட்டு என் பின்னால் வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே லூக்கா 14:27 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மத்தேயு 10:38 நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால் வரலன்னா எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான், அனுதினமும் எடுத்துக்கிட்டு வரணும், இப்படியெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் நேரடியாகவே சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, மத்தேயு 20:19 பாருங்கள். நீங்கள் எல்லாம் குறித்து வச்சிங்க. நீங்கள் அது குறிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் அது செய்தியாக இருக்காது, நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். மத்தேயு 20:19, மத்தேயு 26:2, லூக்கா 24:7 பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுநாதரே சொல்கிறார், இப்படி சிலுவையில் என்னை அறைவாங்க அப்படின்னு அங்கே சொல்கிறார். சரி, இது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது வரைக்கும் தான் யூதர்களுக்கு தான் அவரை பிடிக்கல. ஏன்னா அவர் பிதாவினுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் பிதா தான் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் உங்களுக்கு பிடிக்கல. நீ ஒரு மனுஷன், நீ சாதாரண பையன், நீ அதில் நாசரேத்தில் பிறந்தவன், நீ அதுவும் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவன் அப்படின்னு சொல்லியெல்லாம் யூதர்கள் சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு முதல்ல அவரை மேசியாவாக ஏற்றுக்கவே இல்லை.
அதனால் கல்லெறிந்து கொல்ல வேண்டியவர்கள் எப்படியாகிலும் இவரை அரசாங்க குற்றவாளியாக மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ரோம பேரரசு கையில் ஒப்படைக்கிறார்கள். அதுக்கு முன்னால் காய்பாகிட்ட எடுத்துன்னு போய் விடுறாங்க அவரை, இயேசுநாதரை. ஒரு குற்றம் சுமத்துவதற்காக காய்பாகிட்ட எடுத்து போய் விடுறாங்க. அந்த காய்பா யாருன்னு சொன்னால் ரோம பேரரசால் பிரதான ஆசாரியனாய் நியமிக்கப்பட்டவன் இந்த காய்பான்றவன். இதே இந்த காய்பாகிட்ட சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறான். அப்புறம் பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறான், அப்புறம் ஏரோதுக்கிட்ட அனுப்புகிறான். அதெல்லாம் இருக்கட்டும். பிலாத்துக்கிட்ட இவங்க அனுப்பும் பொழுது அவர் தான் அந்த முடிவு பண்ணுறாரு. ஆனால் இவர்கள் என்ன நினைத்து பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் இவர்களாகவே அவர் பிலாத்து கூட சொல்கிறாரு, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் அவருக்கு மரண தண்டனை. என்ன தண்டனை? அவனும் மரண தண்டனைலாம் சொல்லலை, அவன் மரணத்துக்கு பாத்திரன்னு இல்லை அப்படின்னு தான் கூட சொல்கிறான் அவன். இந்த பிலாத்து சொல்லும் பொழுது இவர்கள் யாரையும் நாங்கள் மரணத்துக்கு ஆக்கின்னு உட்படுத்தக்கூடாது நாங்கள் அப்படியெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இந்த சிலுவை கிறிஸ்தவர்களால் உங்களால் என்னால் புனிதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்போ புனிதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? புனிதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு காலத்தில் நமக்கு புனிதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய கழுத்தில் சிலுவை போட்டுன்னுக்கிறோம். போடுறோமா? போடுறோம். அதன் பிறகு நம்மளுடைய வீடுகளில் கதவில் சிலுவை போட்டு வச்சுருக்கிறோம். நம்மளுடைய கேட்டில் சிலுவை போட்டு வச்சுருக்கிறோம். என்னை சேர்த்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், தயவுசெய்து என்னை தனியாக வச்சு பிரித்து பார்த்துறாதீங்க. கேட்டில் சிலுவை போட்டு வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் கதவுகளில் போட்டுக்கிறோம். ஆலய உச்சியில், சர்ச்சினுடைய உச்சியில் சிலுவை போட்டு வச்சுருக்கிறோம். ஆல்டரில் சிலுவை போட்டு வச்சுருக்கிறோம். இப்படி ஒரு தம்பதி வந்தாங்க. நான் ஆராதனை முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது அப்போ டீக்கன் இல்லை. ஒரு தம்பதியினர் புதுசாக அவங்க அமெரிக்காவுக்கு அவருக்கு வேலை கிடச்சி போகிறாரு. எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் அமெரிக்காவுக்கு போகிறோம். நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வழக்கமாக நான் ஜெபம் பண்ணுற மாதிரி நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு வாங்க, சந்தோஷம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அவர் என்ன கேட்டார், எங்கள் நெத்தியில் சிலுவெல்லாம் போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். யோசனை பண்ணி பாருங்களேன். சாக்லேட் கொடுக்குறோம் இல்லை பிள்ளைங்களுக்கு, கம்யூனியன் சர்வீஸ் சமயத்தில் சாக்லேட் கொடுக்குறோம். ஐயர் எல்லாருடைய நெத்திலையும் சிலுவை போட்டுன்னு வர்றார். நான் கூட ஜெபம் பண்ணும்போது நெத்தியில் என்ன பண்ணுறேன், சிலுவை போடுறேன். நம்முடைய தாலியிலெல்லாம் சிலுவை இருக்குதில்ல, தாலியில் சிலுவை இருக்குது, கழுத்தில் சிலுவை இருக்குது, வீட்டில் கேட்டில் சிலுவை இருக்குது, வீட்டில் நிலைக்காலில் சிலுவை இருக்குது. எல்லா சிலுவையெல்லாம் போட்டு வச்சுன்னுக்கிறோமே. என்னங்கம்மா கல்றை எங்கெங்கே இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. ஆசீர்வாதமாக சாபமா? இதுதான் என்னுடைய கேள்வி. சிலுவை ஆசீர்வாதமா சாபமா? இதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? என்றைக்குன்னா யோசித்துருப்போமா? இதெல்லாம் என்றைக்குன்னா ஆசீர்வாதம்னு சொல்லி நினைக்கிறீங்க? இல்லை. இயேசுநாதருடைய வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், என் நெத்தியில் சிலுவை போட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு உனக்கு பாடுதாண்டா, உனக்கு ஒன்றும் இல்லை. நான் முன்னாலேயே உங்களுக்கு சொன்னேன், அம்மா நீங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் தயவுசெய்து நினச்சிருந்தீங்கன்னா நான் பாடுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும், அப்படியே நீங்கள் வச்சுக்கங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. பாடுகள் தான், ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ஜெர்மனியில் நடக்கிற அந்த கூட்டத்தில் ஒரு ரிவைவல் நடந்தது. மிஷனரிகள் புறப்பட்டு வந்தாங்க. நான் சொல்கிறது 150 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இருக்கிற மிஷனரிகள் எல்லாம் சொல்ல கணக்கெல்லாம் வைக்காதீங்க. அந்த மிஷனரிகள் சொல்லி ஒரு 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 குடும்பம் ரட்சிக்கப்பட்டு வந்துக்குது. அவன் சொல்கிறாரு, இயேசுநாதரை மறுதளிச்சிருன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறான், முடியாதுன்றான். 2 குழந்தைங்க செத்து போச்சு, அவனுடைய மனைவி செத்து போச்சு, அவனே செத்துட்டான். அப்போ கூட அவன் சொல்கிறான் முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்துட்டான். இன்றைக்கி நாம் நெத்தியில் சிலுவை போட்டோன்னு ஆசீர்வாதம் நினச்சிக்கிறோம், கேட்டில் சிலுவை போட்டோன்னு ஆசீர்வாதம் நினச்சிக்கிறோம். எங்கள் வீட்டில் இருக்குதுங்க, அதனால தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்லேயே இருக்குது, அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது ஆசீர்வாதம்ன்ட்டு ஒரு வேளை நீங்கள் நினச்சிக்கங்க. எந்த வழியில் ஆசீர்வாதம் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். எந்த வழியில்? அப்படியே நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு ஒன்றும் வராது, எனக்கு பிரச்சனையே இருக்காது, எனக்கு பாடுகளே கிடையாது, எனக்கு துன்பமே கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா பொய். இவ்வளவும் பொய். சரி, திருச்சபை வரலாற்றுகளில் சிலுவை கிறிஸ்தவர்களின் சின்னமாக முதல்ல வரைஞ்சாங்களாம். முதல்ல
முதல்ல வரைஞ்சாங்க. எவ்வளோ காலங்கள் கழிச்சுன்னா, இயேசுநாதர் சிலுவையில் மரித்த பிறகு 300 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த சிலுவையை வந்து கிறிஸ்தவர்களின் சின்னமாக வரைஞ்சாங்களாம். அது வரைக்கும் சிலுவைனால வெறுப்பு, யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கே வெறுப்பாக இருந்தது. 300 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த அந்த சிலுவையை வெற்றியின் சின்னமாக வரைஞ்சாங்களாம். அதுலேயும் முக்கியமாக நம்ம பிஷப் கூட பேசினார். கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்றவர் வரும்போது, அந்த மன்னன் மூலமாக ரோமானிய ஆட்சியின் சமயமாக கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு, கிறிஸ்தவம் அந்த ரோமானிய பேரரசினுடைய சின்னமாக, ஆட்சியினுடைய சமயமாக இது ஏற்றுக்கொண்ட பிறகு அதிகாரத்தின் சின்னமாக மாறியதான் சிலுவை. என்ன சின்னமாக மாறிச்சா? அதிகாரத்தின் சின்னம். நம்ம ஆசீர்வாதம் நினச்சின்னுக்கிறோம். 300 வருஷத்துக்கு பிறகு தான் அதிகாரத்தின் சின்னமாக மாற்றப்பட்டதான். அதுக்கப்புறமா அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சிலுவை போர்கள். சிலுவை போர்களில் 2 வகை கூட இருக்குது. பெரியவங்களாம் சண்டை போட்டதுங்குது, குழந்தைங்களை போய் சண்டை போட்டதுங்குது. சிலுவை அந்த அங்கியில் சிலுவை போட்டுக்கிட்டு போய் சண்டை போடுவாங்களாம். இந்த சிலுவை போர்கள்லாம் அதுக்கு ஒரு உதாரணம். தொடக்க காலத்தில் முதல்ல சிலுவை வருகின்ற காலத்தில் யூதர்களுக்கு சிலுவை தண்டனை கிடையாது. அந்த காலத்தில் சிலுவை வந்து ஒரு சாபக்கேடான தூக்கு மரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவை ஒரு சாபக்கேடான தூக்கு மரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல எந்த நாட்டில் பயன்படுத்தினாங்களாம்? பொனிசியா அப்படின்ற நாட்டில் தான் பயன்படுத்தினாங்களாம். பொனிசியா. அதன் பிறகு எகிப்தினுடைய வழியாக பாரசீகம், அப்புறம் கார்த்தேஜ், அதுக்கப்புறம் கிரேக்கம், அதுக்கப்புறம் ரோமானியம். இந்த நாடுகளிலெல்லாம் இந்த சிலுவையின் தூக்குமரமாக, சாபக்கேடாக தூக்குமரமாக இருந்த இந்த சிலுவை இந்த நாடுகளில் கொண்டு வரப்பட்டது. கடைசியாக எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. ரோம பேரரசிலையும் இருக்குது. அந்த ரோமானியர்கள் தான் இந்த யூதேயாவையும் சமாரியாவையும் கலிலேயாவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கிற இயேசுநாதரை தான் சிலுவையில் அறைகிறார்கள். சரியா? சரி. பொதுவாக ரோம் நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிலுவையில் அறையிறது யார் அறைந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, குற்றம் செய்த அடிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோமானியர்கள் அந்த சமயத்தில் பாபிலோன் தேசத்தில் கூட அடிமைகள் இருந்திருக்கிறார்கள். நாம் அப்படி சொல்லணும்னு சொன்னால், பவுல போசலன் அந்த தனியாக ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் இடையில ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கிட்ட கூட அடிமை ஒருத்தர் இருந்துக்கிறான். சரி, இருக்கட்டும். ரோம அரசுக்கு எதிராக புரட்சி செய்தவர்கள், சலோத்தே என்று சொல்லக்கூடியவர்கள் புரட்சி செய்தார்கள். அதில் இயேசுநாதனுடைய ஒரு சீஷன் கூட சலோத்தே என்கின்ற சீமோன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த பேதுரு சீமோன் இல்லை, வேற இன்னொரு சீமோன் ஒருத்தர் இருக்கிறான் சீஷன். அவன் செலோத்தே சீமோன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். செலோத்தே அப்படின்னு சொன்னால் இந்த புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கலகக்காரர்கள், புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவர்களெல்லாம் தூக்கு மேடையில், அதாவது சிலுவையில் தூக்கிடப்பட்டார்களாம். அதிலும் குறிப்பாக இயேசுநாதருக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களாம்? கிட்டத்தட்ட 2000 சிலுவைகளில் அடிமைகள், கலகக்காரர்கள், புரட்சியாளர்கள், இவங்களை 2000 பேர் ஒரே நேரத்தில் சிலுவையில் அரைஞ்சாங்களாம். எங்கே அரைஞ்சார்களான்னா, இந்த பாலஸ்தீனா தேசத்தில் தான் அரைந்தார்களாம். சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன தேசத்தில் தான் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா 100 சிலுவைகள், அந்த 100 சிலுவைகள் வந்து நிரந்தரமாக இருக்குமா. பாலஸ்தீன தேசத்தில் 100 சிலுவைகள் அந்த பகுதியில் நிரந்தரமாக இருக்குமா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, யாராயிலும் புரட்சி பண்ணிங்கன்னா இந்த சிலுவை மரணம் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த 100 சிலுவைகள் அங்கே அந்த பாலஸ்தீனாவுடைய மலைப்பகுதிகளில் நட்டு வச்சுருந்தாங்களாம். அப்பொழுது என்ன பண்ணுவாங்களான்னு சொன்னால், சிலுவையில் தூக்கப்படுற சமயத்தில் 1 வாரம் கூட சிலுவையில் தொங்கி கொண்டிருப்பார்களாம். அந்த 1 வாரம் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறவர்கள் இரவு பகலாக தொங்கி கொண்டிருப்பார்கள். அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து ஓநாய்கள் வந்து பிடுங்குமா. எவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை பாருங்கள். ஓநாய்கள் வந்து பிடுங்குமா அவரை.
கீழ்ப்பகுதியில் கால், இடுப்பு இதெல்லாம் பிடுங்கும். பகல் நேரத்தில் கழுகுகள் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு பிடுங்குமா. அந்த ஒரு வாரத்தில் அந்த சிலுவை மரணம் என்பது எவ்வளோ பயங்கரமான ஒரு மரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அவ்வளோ பயங்கரமான ஒரு மரணம். அதனால தான் உபாகம் 21:33 அந்த பகுதி குறித்து வச்சுங்க. கலாத்தியர் 3:13 இந்த 2 வசனங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இது சொன்னது யாருன்னா, கலாத்தியரில் பவுல் தான் சொல்கிறாரு. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக இந்த சிலுவையில் மரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சிலுவையில் தண்டனை பெற்றவர்கள் சிலுவையை அவர்களே சுமந்து வர வேண்டுமா. நம்பர் 1, அது யாராக இருந்தாலும் சிலுவையை அவங்களே சுமந்துக்கிட்டு வரணும். பொதுவாக நாம் வந்து இப்படி படிக்கிறோம், நேரு மரம் வந்து அந்த மலையிலேயே இருக்கும், குறுக்கு மரத்தை தான் அவர் தூக்கிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இயேசுநாதர் வந்து அவருக்கு 2 மரங்களும் இணைக்கப்பட்டு அதை தூக்கிட்டு வந்தார், சிலுவை மாதிரியே தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான காரணங்கள் அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் சிலுவையில் அறைகின்ற தண்டனை பெற்றவர் அந்த மரத்தை தூக்கி கொண்டு அவரே தூக்கிக்கிட்டு வரணும். 1. 2வது, அவருக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களா, அவர் என்ன தண்டனை, அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு துணியில் எழுதி அதை ஒரு பிடித்து கொண்டு வருவாராம். பின்னால் வந்து சிலுவையில் தூக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்றத முன்னால் பிடிச்சிட்டு வருவாங்களாம், தூக்கிட்டு வருவாங்களாம். இது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் யாராக இருந்தாலும், பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அந்த சிலுவை தண்டனை அனுபவித்தவர்களை அடிக்கலாம். நாமளே அடிக்கலாமா? அடிக்கலாம். அதன் பிறகு துப்பலாம், அவங்க மேலே காரி உமிழலாம், என்ன வேண்டுமானாலும் பேசலாம், கெட்ட வார்த்தையும் கூட பேசலாமா அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், நான் என்ன வேணும்னாலும் பேசலாம், அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாமா அவர்களை. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கிறது. யூதர்களில் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிமைங்க. அதை விட பெரும்பகுதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா போராட்டக்காரர்கள், கலகக்காரர்கள், யூதர்களிலேயே கலகக்காரர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த சிலுவை தண்டனை நிறைவேற்றுகின்ற இடங்களெல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோன் தேசத்தினுடைய பாலஸ்தீனா தேசத்தினுடைய மலைப்பகுதிகளில் தான் நடந்திருக்குது. அதனால் இந்த யூதர்கள் என்ன செய்வார்களா, ஓய்வு நாளில் குறிப்பாக பாடி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது சிலுவையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், ஓய்வு நாளுக்கு முன்னால் வந்து கால்களை எலும்பெல்லாம் முறிப்பாங்களாம். இது வழக்கம். இயேசுநாதருக்கு முறிக்கிறதுக்கு போகிறதுக்கு போது அவர் மறிச்சிட்டார். விழாவில் குத்துறாங்க, தண்ணியும் ரத்தத்தோட தண்ணீரும் கலந்து வெளியில் வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டாங்க அவர் மறிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி. மற்ற 2 சீடர்களுடைய கால்களெல்லாம் முறிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக வந்து அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறவர்களை அவருடைய எலும்புகள் எல்லாத்தையும் உடைச்சி அவர்களை சிலுவையிலேயே மறிக்க வைப்பாங்களாம். கீழே ஓனாய் போய் பிடுங்குது, பகலில் வந்து கழுகுகள் மேலே பிடுங்குதுன்னா அரைக்குறை உடலில் இருக்கிற உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட தண்டனையை அவர்கள் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். ஆனாலும் இந்த தண்டனைக்கு மத்தியிலையும் புரட்சிக்காரர்களாக, கலகக்காரர்களாக கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் தான் ஒருத்தர் இயேசுநாதருக்கு சலோத்தே என்கின்ற சீமோன் அப்படின்ற ஒருத்தர் சீஷனாக இருந்திருக்கிறாரு. யூதாஸ் காரியத்தை கூட அப்படிப்பட்ட புரட்சியாளன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யூதாஸ் காரியத்தை கூட அப்படிப்பட்ட புரட்சியாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கிறது. ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்ன குறிப்புனா, இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலேயே கூட யூதர்கள் மத்தியில் சிலுவைன்னு சொன்னாலே பயப்படுவாங்களாம். யூதர்கள் அவ்வளவு பயப்படுவாங்களாம். அதுலேயும் குறிப்பாக வீட்டில் கட்டைகள் போடப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுங்களேன், மரக்கட்டைகள். அந்த கட்டைகள் ஒன்று மேலே ஒன்று அப்படி விழும் பொழுது அதனுடைய நிழல் சிலுவை போல் விழுந்துச்சுன்னா கூட ஓடி போய் அதை கலைச்சிடுவாங்களாம். அவ்வளோ பயம் அவங்களுக்கு. ஏன்னா அந்த கொடுமையான சிலுவை மரணம், அது ஓடி போய் அதை கலைச்சிடுவாங்களாம்.
இந்த பிள்ளைகள் விளையாடும்போது இந்த கறிக்கட்டையில் அதில் இதில் எதெல்லாம் தெருவில் எதனா கூட்டல் குறி, அந்த குறி, இந்த குறி எதனா ஒன்று போட்டாங்கன்னா கூட அது சிலுவை மாதிரி தெரிஞ்சுன்னா போய் அதை அழிச்சிடுவாங்களாம். அதை அவர்கள் அழித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால பொதுவாக நீங்கள் எல்லாம் சொன்னீங்க ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த சிலுவை சுமக்கிறது உண்மையிலேயே ஒரு அவமரியாதை தான். அதை நான் தாங்கிக்கிறேன்னா, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம என் நெத்தியில் சிலுவை வரைங்கன்னு ஒருத்தர் வந்து கேட்டார். நான் சொன்னேன், நான் சிலுவை வரைஞ்சால் பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் கூட அப்படி தான் சிலுவை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மிட்டாய் கொடுக்கும்போதெல்லாம் நெத்தியில் சிலுவை போட்டு அமிச்சுன்னுக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு பாடுதாண்டா, நீ கிறிஸ்துவனை வாழ்ந்தேன்னா உனக்கு அசிங்கம் தாண்டா, உனக்கு அவமானம் தாண்டா. இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நான் யாராக இருந்தாலும் சிலுவை என்று சொன்னால் பாடு தான், அவமானம் தான், உபத்திரவம் தான், துன்பம் தான். இதை தயவுசெய்து மறந்துடாதீங்க, தயவுசெய்து மறந்துடாதீங்க. என்னை கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன். துன்பம் தான், பாடுகள் தான். அதன் வழி அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசுநாதரே தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆசீர்வாதம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. அப்படியானா அந்த சிலுவை வேணுமா வேணாம்? கண்டிப்பாக வேணும். அந்த சிலுவை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல போகவே முடியாது. இயேசுவின் இடத்துல போனால் தானே பிதாவின் இடத்துல போக முடியும். ஆகினால அந்த அவமானம், பெரும் துன்பம் என்னை பின்பற்ற வேண்டும் விருப்பம் இருக்குதா உங்கள் மனசில்? அவமானத்தையும் நிந்தையும் அவமரியாதையும் பெரும் துன்பங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு என் பின்னால் வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். இந்த சிலுவை குறித்து இந்த துளிர் விடுகின்ற அந்த காலங்களில் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் நினைத்து அதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஐயா, சிலுவை என்பது ஆசீர்வாதமா அல்லது பெரும் துன்பமா, அவமானமா என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஆண்டவரே இது அவமானத்துக்குரியது, நிந்தைக்குரியது, பாடுகளுக்குரியது, துன்பங்களுக்குரியது. இவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனிதன்தான் கிறிஸ்துவனாக முடியும் என்று சொல்லி, ஆண்டவரை இயேசுவை பின்பற்ற முடியும் என்று சொல்லி அனுதினமும் அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறத கர்த்தாவே, அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய காலத்திற்கு பிறகு இந்த சிலுவை 300 ஆண்டுகளுக்கு பிறகு யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் சிலுவையில் தலைக்கீழாக அறையப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறையா. அது மாத்திரமல்ல, புத்தகங்களில், வரலாற்று புத்தகங்களில் வாசிக்கிறோம். பலவிதமான நிகழ்வுகளில் அவைகளை குறித்து நாங்கள் சிந்திக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுடைய உடலில் மெழுகு தடவி இரவெல்லாம் அவருடைய அரண்மனையில் வெளிச்சத்துக்காக அவன் எரிக்கப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அடிமை ஒரு பசியோடு இருக்கிற சிங்கத்தினுடைய அந்த குகையில் போட வீசி எரியும் பொழுது அவன் அதோடு கூட சண்டை எடுக்கின்ற அந்த சூழ்நிலையை அதில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வீசி எரியப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் பீரிடப்படுகின்ற சிங்கங்களினால் கிழித்து அது சதைகள் கிழிக்கப்படுகின்ற, எலும்புகள் பிடுங்கப்படுகின்ற அந்த சூழ்நிலையில் அந்த கிறிஸ்தவர்கள் பட்ட பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறையா. அன்புள்ள ஆண்டவரே, தலைக்கீழாய் அறிந்து கீழே தீ மூட்டினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எருதல்களை விட்டு மோதினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். எவ்வளவு அவமானங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரவங்கள் இன்றைக்கு உலகத்தில் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இன்றைக்கு வட இந்தியாவில் இருக்கிறது ஆண்டவரை, உலகத்தில் பல பகுதிகளில் தலைகள் வெட்டப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய தலைகள் வெட்டப்படுகிறது. காடுகளில் சென்று ஆண்டவரே மறைமுகமாக ஜெபிக்கிறவர்களுடைய தலைகள் அடித்து நொறுக்கப்படுகிறது. அவர்கள் பிணங்கள் ஆக்கப்பட்டு வாகனங்களில் ஏற்றி செல்லப்படுகிறார்கள். காவல்துறையினரெல்லாம் அதை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இது சீக்கிரத்தில் எங்களுடைய தமிழகத்தில் வரும் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். தேசத்தினுடைய ஒரு சமுத்திரத்தினுடைய ஒரு கரை தொடங்கி இன்னொரு கரை மட்டுமாக
உம்முடைய வேத வசனங்கள் கிடைக்கப்பெறாத நாள் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய வேத வசனங்களை ஆண்டவரை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு கூட ஆண்டவரை நாங்கள் நிலையற்றவர்களாக ஆண்டவரை அலைந்து திரிகின்ற மக்களாக ஒருவேளை நாங்கள் காணப்படுவோம் என்றால் அந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்வோம் கர்த்தாவே? இந்த சிலுவை குறித்து நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபைக்குள்ளே உடைய தயவுக்குள்ளே எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிற நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.